அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஆம் ஆத்மிக்கு பின்னடைவாக மாறும், இது தேர்தல்ல எதிரொலிக்கும் என பாஜக கணக்கு போட்ட நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய மனைவி மூலமா புதிய கணக்கை தொடங்கி வச்சிருக்காரு. 5ஆம் கட்டமாக டெல்லியில் மொத்தமுள்ள 7 மக்களவை தொகுதிகளுக்கு மே 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறுது. 2014, 19 என 2 மக்களவை தேர்தலிலும் பாஜகவை 7 தொகுதிகளையும் கைப்பற்றினது. மக்களவை தேர்தலில் வென்ற பாஜகவால சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில இந்த மக்களவை தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி பாஜகவை தோற்கடிக்கும் முனைப்புல தீவிரமா களமிறங்கிருக்கு. 2014க்கு முன் பெற்ற வெற்றியை பெற காங்கிரஸ் முயற்சித்து வருது. கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பாஜகவோட வாக்கு சதவீதம் 56.86, காங்கிரஸோட வாக்கு சதவீதம் 22.63, ஆம் ஆத்மியோட வாக்கு சதவீதம் 18. இந்த நிலையில 3வது முறையாக வெற்றியை பதிவு செய்ய பாஜக முயற்சி செய்து வரும் நிலையில் அதை முறியடிக்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி கடும் முயற்சி எடுத்து வருது. இந்த நிலையில புதிய மதுபான கொள்கை தொடர்பான வழக்குல முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லி கடந்த மார்ச் மாதம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது அமலாக்கத்துறை. மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது ஆம் ஆத்மிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. சிறையிலிருந்தே அவர் எங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி வந்தார் ஆம் ஆத்மி அமைச்சர் ஆதிஷி. ஆனா ஆம் ஆத்மி நட்சத்திர முகமே அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் இல்லாம டெல்லி உட்பட குஜராத், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பிரச்சாரம் செய்வதில் சுணக்கம் காணப்படும் என ஆம் ஆத்மி தொண்டர்கள் கருதிய நிலையில அதை ஈடு செய்ய தன்னுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை களமிறக்கி இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த வகையில இன்று கிழக்கு டெல்லியில ரோட் ஷோ நடத்தக்கூடிய சுனிதா கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி டெல்லியில் போட்டியிடக்கூடிய கிழக்கு டெல்லி, மேற்கு டெல்லி, தெற்கு டெல்லி மற்றும் புது டெல்லி ஆகிய இடங்கள்ல பரப்புரை மேற்கொள்றார். இன்று கிழக்கு டெல்லியில் ரோட் ஷோ நடத்தும் சுனிதா அடுத்தடுத்து டெல்லியோட மற்ற தொகுதிகளையும் அதுபோல ஹரியானா, குஜராத் போன்ற மற்ற மாநிலங்களையும் பரப்புரை மேற்கொள்றார். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கக்கூடிய சமயம் அவருடைய மனைவி மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை நிச்சயம் ஆம் ஆத்மிக்கு சிம்பத்தியாக மாறும், அது வாக்குகளை அள்ளி கொடுக்கும் என்ற நம்பிக்கை ஆம் ஆத்மிக்கு இருக்கு. இதை மனதில் வைத்தே தன்னுடைய மனைவியை களத்தில் இறக்கி இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். சுனிதா கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் IRS அதிகாரியா இருந்தவர். வருமான வரித்துறையில 22 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கு. 2016 அவர் விருப்ப ஓய்வு பெற்றார். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதால் டெல்லி அரசியலில் கால் பதித்திருக்கும் சுனிதா கடந்த மாதம் நடந்த இந்திய கூட்டணி பேரணியில கலந்து கொண்டு இந்திய மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு நிக்கிறாங்க, அவரை என்றென்றும் சிறையில் அடைக்க முடியாது என்று பேசி தன்னுடைய முதல் அரசியல் உரையை பதிவு செய்த சுனிதா தற்போது பரப்புரை களத்துல தீவிரமா ஈடுபட தொடங்கியிருக்கார். அந்த வகையில அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லாத பரப்புரை களத்தை சுனிதா கெஜ்ரிவால் நிரப்ப முடியும் என்ற உற்சாகத்தில் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மி நிர்வாகிகளும் தொண்டர்களும். இது ஒரு வகையில ஆம் ஆத்மிக்கு சிம்பத்தி வாக்குகளை பெற்றுக் கொடுத்து பாஜக டெல்லியில 3வது வெற்றியை பதிவு செய்வதை தடுக்கும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.